கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டாப் 5 ஃபேக்ட்ஸ் அபவுட் த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி நான் என்ன ஸ்டாச்சுடா அப்படின்னு கேட்குறீங்களா? இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க விட்டுருங்க. அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினா சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு தான். அதாவது அயன் மேன் ஆஃப் இந்தியா அவரோட ஸ்டாச்சு தான். இந்த ஸ்டாச்சுவை பற்றி டாப் 5 ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் போட மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபேக்ட் 1 நம்ம பார்ப்போம். வாங்க ஃபேக்ட் 1 போய் பார்ப்போம். ஃபேக்ட் 1 என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாச்சு 182 மீட்டர்ஸ். அதாவது இந்த ஸ்டாச்சு தான் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது 182 மீட்டர்ஸ் இதோட டோட்டல் ஹைட்டு. இன்னொன்று இது செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டாச்சுவோட 40% டாலரா. வாங்க இப்போ போய் செகண்ட் ஃபேக்டை பார்ப்போம். ஃபேக்ட் நம்பர் 2 என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாச்சுவில் மொத்தம் 26 லிஃப்ட், அதாவது 20 லிஃப்ட் இருக்கான். இந்த 20 லிஃப்டில் ஒரு லிஃப்டில் ஒரு ஷிஃப்ட், அதாவது ஒரு ஷிஃப்ட்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கு 26 பீப்புள்ஸ் இது கேரி பண்ணிக்குமா. இன்னொன்று இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அது வெறும் 30 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று இதுலேயே அந்த ஸ்டாச்சுக்குள்ளே, அதாவது அந்த ஸ்டாச்சுக்குள்ளே 500 பீப்புள்ஸ் வரையும் இருந்துக்கலாமா. அப்புறம் 500 பீப்புள்ஸ்க்கு மேலே ஒரு 100 பீப்புள் வேணால் தாங்குமா. அதுக்கு மேலே இதுக்கு அந்த தாங்குகிற கேப்பபிலிட்டி கொஞ்சம் கம்மின்னு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இப்போ வாங்க ஃபேக்ட் நம்பர் 3க்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 3 என்னதுன்னா, இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு 129 டன்ஸ் ஆஃப் அயன் தேவைப்பட்டிருக்கு. இந்த 129 டன்ஸையும் யார்கிட்டையும் இந்தியாவுக்குள்ளேயே தான் எடுத்துருக்காங்க. அதாவது 100 மில்லியன் ஃபார்மர்ஸ்லேருந்து 1,69,000 வில்லேஜஸில் இருந்தும் இந்த 129 டன்ஸ் ஆஃப் அயன் இந்தியன் கவர்மெண்ட் வாங்கியிருக்கு. அதாவது இந்த ஸ்டாச்சு கட்டுறது. வாங்க ஃபேக்ட் நம்பர் 4க்கு போகலாம். ஃபேக்ட் நம்பர் 4 கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான இதுன்னு தெரியும். அதாவது ஸ்ட்ராங்குன்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பில்டிங் எர்த்குவாக் அடித்தாலும் ஓரளவுக்கு தாங்குமா. அதாவது ஒரு மீடியம் லெவலுக்கான எர்த்குவாக்கு தாங்குமா. ஒரு ஹை லெவலாக இருந்தாலும் அது கொஞ்சமாச்சும் தாக்கு பிடிக்குமா. அதாவது இதை அப்படி கட்டியிருக்காங்களாம். இன்னொன்று 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் விண்டு அடித்தா இது தாங்கிக்கிற கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குது. அதை வாங்க போய் டாப் 5th ஃபேக்டை நம்ம பார்ப்போம். டாப் 5th ஃபேக்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, டாப் 5th ஃபேக்ட் இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு பிரான்ஸ் கிளாடிங் ஒரு சைனா கம்பெனி, அதாவது ஜிங்ஸின்ற ஒரு கம்பெனிகிட்ட இந்த பிரான்ஸ் கிளாடிங், அதாவது இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு பிரான்ஸ் கிளாடிங் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. இன்னொன்று என்னதுன்னா, இந்த பிரான்ஸ் கிளாடிங்கோட இயர்ஸ் அதாவது இது பிரான்ஸ்லேயே இருக்காது. இதுக்கும் ஒரு இவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே இதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும்னு டைம் இருக்குது. அதாவது 100 இயர்ஸ் வரையும் தான் இந்த காப்பர் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த காப்பர் க்ரீன், அது எவர் க்ரீனாக மாறிடும். அதாவது ஒரு சைடு பார்த்தா பச்சை கலரில் தெரியும். அதனால் இது ஒரு 100 இயர்ஸ் போனால் தான் தெரியும். அந்த 100 இயர்ஸ்க்கு இன்னும் நிறையா வருஷம் இருக்குது. ஆனாலும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.